சுட்டுப்பிடி சுடரே ப்ரமோல பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகம் ஜெயில்ல போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி அந்த டிசி வாங்கிட்டு வந்தாருங்க. டிசி இருந்தா தானே ஸ்கூல்ல சேர்க்க முடியும். அது வீட்ல யாரோ எரிச்சுட்டாங்க. அது எரிச்சது யாருன்னு தான் தெரியல. எனக்கு என்னவோ அது வந்து இந்த தியாவோட வேலையா தான் இருக்கும். அவ தானே ஆரம்பத்திலேயே சுடர் பிடிக்கல. தான் படிக்கிற ஸ்கூல்ல அவ படிக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணால. அவ தான் வேணும்னே எரிச்சிருப்பான்னு நான் நெனைக்கிறேன். எப்படி வீட்ல எரிஞ்சிருக்கும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாப்பா. அந்த குழந்தை எவ்வளோ ஆசையா கனவோட இருந்தா ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கணும்னு. வீட்ல எரிச்சு போட்டாங்க. இது அழுதுட்டு இருக்கா. உடனே நம்ம சண்முக சுந்தரம் வந்து ராதிகா மேடம் கால் பண்ணி நடந்த விஷயம் சொல்றாரு. நான் ஊர் திருவிழாக்காக வந்துடுறேன். நீங்க சுடர கூப்பிட்டு அங்க வந்துருங்க. நான் எப்படி டிசி வாங்கி தரேன். ஸ்கூல்ல சேருங்கன்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் இந்த காஞ்சனா என்ன பண்றா, இன்னைக்கு கோயில் திருவிழால நான் கருணா பார்த்து கண்டிப்பா பேச போறேன்டி. உனக்கு வேட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னையும் உன் குழந்தை சுடர பத்தி நான் சொல்லி நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு உன் கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விடுறா. பாவம் அபி அழுதுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அபி கண்காலிங்க இருக்கா. நம்ம குழந்தைக்கு என்ன ஆபத்து வரும் தெரியலையே. இந்த பாவி இது மாதிரிலாம் பண்றாளேன்னு தவிச்சிட்டு இருக்கா. கர்ணாவையும் எல்லாரையும் அந்த ஊர் மரியாதைக்காக அந்த கோயிலுக்கு வர சொல்றாங்க. ஸோ எல்லாருமே மீட் பண்ண போறாங்க. வெற்றி வரப்போறா. கர்ணா, ஸ்வேதா, மகேஷ், சுடர் பாப்பா எல்லாமே ஒரே இடத்துல தான் மீட் பண்ண போறாங்க. காஞ்சனா அவங்க வரப்போறா.